நம்ம ஊர் கோயில் கோபுரத்தோட உயரத்துல ஏன் கலசம் வைக்கிறோம் தெரியுமா? அது மட்டும் இல்லாம 12 வருஷத்துக்கு ஒரு தடவை ஏன் கும்பாபிஷேகம் பண்றோம் தெரியுமா? அதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான பிசிக்ஸே இருக்கு, வாங்க பார்க்கலாம். முதல் விஷயம், கோயில் கோபுரத்தோட உயரத்துல வைக்கக்கூடிய அந்த கலசம் பாத்தீங்கன்னா ஒண்ணு தாமிரத்தால செய்யப்பட்டிருக்கும், அதாவது காப்பர். அப்படி இல்லைன்னா 5 உலோகங்களை வச்சு செஞ்ச கலவையா தான் இருக்கும். சோ இந்த உலோகத்தோட தன்மையே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மழை காலங்கள்ல இடி மின்னல் ஏற்படும் போது முதல்ல அது உயரமான கட்டிடங்கள் மேலதான் ஈஸியா படும். அப்போ இந்த மின்னல் கோயிலோட கோபுரத்து மேல படும்போது இந்த கலசம் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த மின்னல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் சார்ஜை ரொம்ப சேஃபா பூமிக்கு கடத்திடும். இதனால மின்னல் இடியினால ஏற்படக்கூடிய பாதிப்பு கோயில் கட்டிடத்துக்கு எதுவுமே ஆகாது. சோ ஒரு இடி தாங்கியா இந்த கலசம் செயல்படுது. இந்த இடி தாங்கியை தான் பின்னால 1700களில் வாழ்ந்த பெஞ்சமின் பிராங்க்லின் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆனா அதுக்கெல்லாம் பல வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் இதை கோவில்களில் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கலசங்கள்ல நவ தானியங்களை சேர்த்து வச்சிருப்பாங்க. இந்த நவ தானியங்களோட எக்ஸ்பைரி டேட்டே பாத்தீங்க அப்படின்னா 12 வருஷம் வரைக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். 12 வருஷம் கழிச்சு அந்த நவ தானியங்களை நம்ம மாத்தணும். அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா கும்பாபிஷேகத்தை கொண்டு வந்தாங்க.